ராமநாதபுரம் அடுத்த அச்சுந்தன் வயல் பகுதியில் செயல்படும் அரசு கலைக்கல்லூரி வளாகத்தில் ஏற்பட்ட தீ விபத்தால் பரபரப்பு நிலவியது. காய்ந்த புற்கள் படர்ந்த பகுதியில் திடீரென தீப்பிடித்து கொழுந்துவிட்டு எரிந்தது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் கல்லூரியின் என்சிசி மாணவர்களோடு சேர்ந்து தீயை அணைத்தனர். தீ விபத்தில் மாணவர்களுக்கோ கல்லூரி கட்டடத்திற்கோ எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை. வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு சென்னை மாநகராட்சியில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளுக்காக பயன்படுத்தப்படவுள்ள வாகனங்கள் மற்றும் இயந்திரங்களை தயார்படுத்தும் பணி மேற்கொள்ளப்பட்டது. வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள சென்னை மாநகராட்சி பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அந்த வகையில் மீட்பு மற்றும் நிவாரண நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்தப்படவுள்ள மர அறுவை இயந்திரங்கள், ஜெனரேட்டர்கள், டீசல் பம்புகள், நீர்மூழ்கி மோட்டார்கள் உள்ளிட்ட வாகனங்கள், இயந்திரங்கள் ஆகியவற்றை சரிபார்த்து தயார்படுத்தும் பணிகள் சென்னை மாநகராட்சியில் உள்ள 15 மண்டலங்களிலும் மேற்கொள்ளப்பட்டன. இதனை வளசரவாக்க மண்டலத்தில் மாநகராட்சி ஆணையாளர் குமரகுருபரன் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். உதகையில் படப்பிடிப்பு தளத்தில் தன்னை பார்க்க வந்த குழந்தைகளை நடிகர் விஷால் புன்முறுவலுடன் வரவேற்று சாக்லேட் வழங்கினார். விஷால் நடிக்கும் மகுடம் திரைப்படத்தின் படப்பிடிப்பு உதகையில் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் சுற்றுலாவிற்கு வந்திருந்த குழந்தைகள் படப்பிடிப்பு தளத்தில் விஷாலை பார்க்க வேண்டும் என விருப்பம் தெரிவித்திருந்தனர். இதையடுத்து அந்த குழந்தைகளை சந்தித்த விஷால் அவர்களுடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டார். மேலும் சாக்லேட் கொடுத்து அவர்களுடன் சிறிது நேரம் உரையாடினார். சென்னையில் தாவேக தலைவர் விஜயின் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு அனுமதி கோரி அக்கட்சியின் சார்பில் காவல் ஆணையர் அலுவலகத்தில் மனு அளிக்கப்பட்டுள்ளது. கட்சியின் மாவட்ட செயலாளர் அளித்த மனுவில் வரும் 27ஆம் தேதி வடசென்னையிலும் அடுத்த மாதம் 10ஆம் தேதி தென்சென்னையிலும் சாலை மார்க்கமாக விஜய் மக்களை சந்திக்க இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் புளியந்தோப்பு, கொருக்குப்பேட்டை, மயிலாப்பூர், ஆயிரம்விளக்கு, வில்லிவாக்கம், அம்பத்தூர், மதுரவாயில் உள்ளிட்ட இடங்களில் ஒலிபெருக்கி மூலம் விஜய் பேச உள்ளதாகவும் இந்த நிகழ்ச்சிக்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்றும் மனுவில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் மாநகராட்சியில் பல கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு நடைபெற்றதாக திமுக கவுன்சிலர் குற்றம் சாட்டிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. காஞ்சிபுரம் மாநகராட்சி மாதாந்திர கூட்டம் மேயர் மகாலட்சுமி யுவராஜ் தலைமையில் நடைபெற்றது. அதில் பேசிய திமுக கவுன்சிலர் கமலக்கண்ணன் மாநகராட்சிக்கு பல்வேறு வணிக நிறுவனங்கள் பல கோடி ரூபாய் வரி பாக்கி வைத்திருப்பதாக குற்றம் சாட்டினார். இதனைத் தொடர்ந்து பேசிய திமுக கவுன்சிலர் கார்த்தி மாநகராட்சியின் பல்வேறு கட்டிடங்கள் மீது அதிகாரிகள் லஞ்சம் பெற்றுக் கொண்டு அனுமதி இல்லாமல் ராட்சத பேனர்கள் வைத்துள்ளதாக கூறினார். இதேபோன்று அதிமுக கவுன்சிலர்களும் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்ததால் மாதாந்திர கூட்டம் வாக்குவாதத்துடன் நிறைவு பெற்றது. சட்ட நிபுணர்களுடனான ஆலோசனைக்கு பின் சீகூர் பகுதியில் யானை வழித்தடத்தில் உள்ள 38 தனியார் விடுதிகளை இடிக்க நடவடிக்கை எடுப்பதாக நீலகிரி மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீரு தெரிவித்துள்ளார். யானை வழித்தடத்தில் உள்ள தனியார் விடுதிகளை இடிப்பது தொடர்பான வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் கடந்த சில நாட்களுக்கு முன்பு தீர்ப்பளித்துள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த நீலகிரி ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீரு யானைகள் வழித்தடம் குறித்து டிஜிட்டல் வரைபடம் தயாரிக்கப்பட்டு இருப்பதாகவும் அதில் சில குழப்பங்கள் இருப்பதாக கூறினார். இப்போ எலிஃபென்ட் காரிடார், செகூர் எலிஃபென்ட் காரிடார் மேலே நமக்கு இப்போ ஆர்டர் வந்துருச்சு. கோர்ட் ஆர்டர்ஸ் ஹஸ் பீன் ரிசீவ்டு. அதில் வாட் எவர் டைரக்ஷன்ஸ் ஆர் கிவன் வில் பி ட்ரைங் டு ஃபாலோ அப்.